அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 27/4/2025 சித்திரை மாதத்தின் அமாவாசை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. இந்த நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கும் போது நல்ல வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், உங்களுக்கு பணம் விரைய செலவு ஆகாமல் இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நான் நல்லா படிச்சிருக்கேங்க, நல்ல வேலை கிடைக்கலைங்க, நான் நல்ல வேலையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதற்கான ஊதியம் கிடைப்பதில்லை அப்படின்னு. ஒரு சிலர் எனக்கு பணமெல்லாம் நிறையாவே வருதுங்க, ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்து பணம் மருத்துவ செலவுக்கு விரைய செலவு ஆயிட்டுருக்கு, இப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வீட்டில் நடந்துட்டுருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சூரிய பகவானை கும்பிட்றதுனால நிச்சயமாக சரி செய்ய முடியும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையில் மனதார சூரியனை நினச்சி இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பண விஷயம் கண்டிப்பாக உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். சூரியனுக்கு உகந்த இந்த நாளில் கோதுமையினால் ஆன ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க. இல்லை நான் கோதுமையே வாங்கலாமா? வாங்கலாம். கோதுமை மாவு வாங்கலாமா? வாங்கலாம். கோதுமையினால் செய்யப்பட்ட பண்டங்கள் ஏதாவது வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு ஒரே ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி மனதார விநாயகரை நினைச்சு வழிபடும் போது கேது பகவானின் அருளாலும் சூரிய பகவானின் அருளாலும் விநாயக பெருமானின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாளில் காலையில் எழுந்ததும் தவறாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. தினமுமே சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப கூடுதல் பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூஜை அறையில் வச்சு இந்த நேரத்தில் தான் நாங்கள் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் வாங்கி பூஜை அறையில் ஒரு தேங்காய் எண்ணெய் தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.